வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுதுங்க சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு அடிகனமான வடை சட்டி எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க ஒரு 4 கிராம்பு மட்டும் எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு 2 சீரகமும் கிராம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. அதுவும் எண்ணெயில் போட்டு அதுவும் நல்லா வணங்கிடுங்க. அப்புறம் தக்காளிங்க ஒரு 6 தக்காளிங்க நல்ல ரெட் கலரில் செவச்சவன்னு இருக்க தக்காளியை பார்த்து எடுத்துக்கலாங்க. நாட்டு தக்காளி வேண்டாங்க. இந்த பெங்களூர் தக்காளி இல்லை ஹைப்ரிட் தக்காளி இருக்குது இல்லைங்களா, அந்த தக்காளி எடுத்துக்கலாங்க. அந்த தக்காளியும் நல்லா போட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து வணக்கிக்கலாங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டுங்க, அதையும் இதோடு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் போட்டுட்டுங்க முந்திரி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இது என்னன்னாங்க எல்லாமே சிம்லேயே வச்சு தான் வணங்கணுங்க. தக்காளி தோல் கருகக்கூடாது, மற்ற எல்லாம் கருகக்கூடாதுங்க. அப்புறம் இந்த பூசணிக்காய் விதையும் தர்பூசணி விதை இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூனுங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. கடலை பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாமே இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வணக்கி விடணுங்க. சிம்லே வச்சு செய்யலாங்க. ஏன்னா எல்லாம் சிறு பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களாங்க. இந்த கடலை பருப்பு, தர்பூசணி விதை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களாங்க, பம்கின் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே கருகக்கூடாதுங்க. கருகுனா குழம்பு கருகல் வாசம் அடிக்குங்க. அதனால் நல்லா செவந்து வந்தால் போதுங்க. சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்குன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா செவந்து வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செவந்து வந்திருக்குங்க. தக்காளி தோல் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இதை மிக்சியில் எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்சியில் எடுத்து வச்சுங்க நல்லா நெகுன்னு அரைச்சி வச்சுக்கலாங்க. நல்லா க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துங்க, ஒரு பேன் எடுத்துங்க. அதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதில் போட்டு வணக்கி விட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு வெங்காயம் போடலிங்க, தக்காளி மட்டும்தான் போட்டோம். இப்போ வணங்கிறதுக்கு மட்டும் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கோங்க. அதோடு சேர்த்தி கல் உப்புங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க காரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, காஷ்மீரி கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. இதெல்லாம் வெங்காயம் ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் தான் போடணுங்க. ஃபஸ்ட்டே போட்டோம்னா அடி பிடிக்கும். ஸோ ஓரளவு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறங்க இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் வணக்கி விடும்போது பார்த்தா நல்லா ப்ரௌனாக நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டுங்க. ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி அந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றணுங்க. அந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டுங்க மிக்ஸி கழுவுன தண்ணியும் இதில் ஊற்றிடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் வர கொத்தமல்லி தூளுங்க. அது சீரகத்தூள் 1/2 ஸ்பூன்னா, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் கறி மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூன், நம்ம காரத்துக்கு தகுந்தது. இது காரம் ரொம்ப இருக்கக்கூடாதுங்க. வரமிளகாத்தூள் முன்னையே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், போதுங்க. ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது, ரொம்ப காரமாக இருக்காது, ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும், ரிச்சாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒரு கிளறி விட்டுடணுங்க. நல்லா கிளறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிற அளவு சிம்மில் வச்சு நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா திக்னஸ் ஓரளவு பார்த்திங்கன்னா முன்ன காட்டி இப்போ திக்னஸ் வந்துடுச்சு இல்லைங்களா. இது நல்லா க்ரீமியாக இருக்குங்க, ரிச்சாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெந்து வரட்டுங்க. ஒன்றா சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா கிளறி விடலாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுங்க. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாங்க. உப்பு, காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கனாங்க
நல்லா தளபளபளன்னு கொதிக்கிடுங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் இருக்கு இல்லைங்களாங்க, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் நம்ம கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா அந்த பால் ஆடையை வந்து கொஞ்சம் பாலோடு எடுத்து மிக்சியில் அடிச்சிங்க, அது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கலாங்க. அது 3/4 டம்ளர் இப்போ ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு கொடமிளகா ஒரு 4 to 5 கொடமிளகா எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொடமிளகா முன்னே போடணுன்னு அவசியம் இல்லைங்க, இப்போ போட்டால் போடும். ஏன்னா கொடமிளகா வந்து சீக்கிரம் வெந்துடும். கொடமிளகா போட்டுங்க ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், கொடமிளகா வெந்துடுங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நொதன்னு ஆகி போயிடும். ஓரளவுக்கு கொடமிளகா கடித்தா நம்மளுக்கு வாய்க்கு வர மாதிரி இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொடமிளகா போட்டால் போதுங்க. போட்டு நல்லா கிளற விட்டுடலாங்க. இப்போ வந்து கொடமிளகாவும் நல்லா வெந்துருச்சுங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வந்து நாட்டு கொத்தமல்லியங்க பொடியாக அரிஞ்சு இதில் குழம்புல போட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ செய்யவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மணமாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா முந்திரி போட்டிருக்காங்க, பம்கின் சீட்ஸ் போட்டிருக்கோம், தர்பூசணி சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க. க்ரீமியாகவும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 3/4 டம்ளர் முன்னே ஊற்றிட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் இந்த 1/4 டம்ளர் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் மீதி இருக்குது, அது மேலே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செஞ்சோன்னே சாப்பிட்லாங்க. சப்பாத்தி, பூரி, நான்ங்க, ரொட்டி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா பெரிய காரம்லாம் நம்ம போடலிங்க, அதேமாதிரி பட்டை கிராம்லாம் ஜாஸ்தி போடல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.